திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை திரையிட தொடர் தடையை கண்டித்து நடைபெறும் சிறப்பு கருத்தரங்கம். நாள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சேப்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். திருக்குறள் அறிவு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ரோட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுல செத்த அனிதாவை தங்கச்சின்னாரு. இப்ப அந்த அனிதாவுக்கான மரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில அத்தனை மக்கள். முதலமைச்சர் குரல் கொடுக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் ஏன் வரல அப்படின்ற கோபம் ஏன் வர மாட்டேங்குது? எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் நோக்கி வரக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத ஸ்டாலின் நோக்கி வரக்கூடிய கோபம் ஏன் விஜய் நோக்கி வர மாட்டேங்குது? ஏன்னா அவரு பேச்சு பயிற்சியில இருக்கிறாரு. அப்பா அப்படின்னு, அதனால அவர் பேசணும் அப்படின்னு. அம்மா அப்பா நார்த் இந்தியால விஜய் தல்பட்டின்னு சொல்றது எல்லாம் போயா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆயிருமோன்னு பதட்டத்துல டக்குன்னு அரெஸ்ட் பண்ண 1 மணி நேரத்துல அறிவை மட்டும் கூப்பிட்டு மேல போய் தனியா சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேங்கிறாரு. எந்த ஜென்சியுடைய அரசியலை கையில எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வரணும்னு விஜய் நினைச்சாரோ அவர்களுக்கே ஒரு பெரிய ஆபத்து நடக்குதுன்றப்ப கூட அவர் பேச மாட்டாரு. நீட்டுக்கு மட்டும்தான் பேசலையா? எதுக்குமே பேசினது இல்லையா? ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, அதை கண்டிச்சு பேசினாரா? 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, அதை கண்டிச்சு பேசினாரா? எதுக்காவது வாய திறந்திருக்கிறாரா அந்த முதலமைச்சர்? எதுக்குமே வாய திறக்கல. எதுக்குமே திறக்காதவரை இதுக்கு வா என்ன இதுக்கு வா? 2 பக்கமும் காவல்துறைக்கும் இதுக்கும் மோதல் நடந்திருக்கிறது. அது மோதல் இல்ல, அந்த புரூட்டல் காட்சிகள்ல ஒரு 2-3 போட்டோவை போடுங்க. இந்தியா முழுவதற்குமான ஒரு வெப்பன் சப்ளையரா தமிழ்நாடு இருந்தது. இன்னைக்கு அந்த வெப்பன்ல 2 மாசத்துல துருப்பிடிக்க வச்சிட்டாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திருக்குறள் அறிவு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ரோட்டுக்கு வந்திருக்கிறாரு. யாராலா எதனாலா எனக்கு தெரியலையே. யாரால்டா? விஜயனுடைய செயல்பாடுகளால். ஆமா அதானே. அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு போலீஸ் அவர் மீது குண்டுகட்டாக அவரை தூக்கிட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அது. நம்ம மிகையா எதுவும் சொல்லல. சிஎம் பேசணும் சார்னாரு, சிஎம் பார்க்கணும், முதலமைச்சர் பேசணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும் சார் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. இதே அறிவு திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் பாட்டு எழுதிட்டு இருந்தாரு. நீட்டுக்கு எதிரான மனநிலை தான் அவருக்கு இருந்தது. ஆனா திமுக இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி வீதிக்கு வரல. அவர் வீதியில பாடினாரு. சமூகத்துல இப்படி பிரச்சனைகள் இருக்கு, சாதி ரீதியா இப்படி இருக்கு அப்படின்றத பேசினாரு. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அவர் பேசணுங்க. என்னங்க வாய மூடிக்கிட்டு இருக்காரு? வீட்டுல செத்த அனிதாவை தங்கச்சின்னாரு. இப்ப அந்த அனிதாவுக்கான மரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில அத்தனை மக்கள், அத்தனை குழந்தைகள், அத்தனை மாணவர்கள் வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய போராட்டத்தையும் ஏன் அவரு வாழும் அம்பேத்கரை நேர்ல போய் பார்த்துட்டு வரலாமே? நேர்ல பாக்குறதுல என்ன நெருக்கடி அவருக்கு? அதான் பார்க்க விடலாம் போல இருக்கே. அதான் வாழும் அம்பேத்கரை பார்க்க முடியலையா? பார்க்க முடியலங்கிறாரு. அவர்தான் நடமாடும் அம்பேத்கரை இவரால பார்க்க முடியலையா? உயரமா தான் இருக்கிறாரு, நின்னு பார்த்தாலும் தெரியும். அது எப்படி எனக்கு நம்பும்படியா இல்லையே. அதுதான் உண்மையான தாவேகா, அதுதான் உண்மையான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய சகாக்கள், அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய நபர்களுக்கே அவர்கள் அறிவு அப்பாயின்மென்ட் கேட்டு கொடுக்கலையா? அவர் சொல்ற வார்த்தை முதலமைச்சரை பார்க்கணுங்கிறாரு. இப்ப எனக்கும் உங்களுக்கும் நான் வெளியில போய் நின்னு இந்திராவை பார்க்கணுங்க அப்படின்னு உங்க வீட்டு வாசல்ல காட்டுறேன். அப்பனா பொருள் என்னவா இருக்கும்? என்ன பொருளா இருக்கும்? நான் போன் அடிச்சிருப்பேன், எடுக்காம இருந்திருப்பீங்க. நான் மெசேஜ் அனுப்பியிருப்பேன், பார்க்காம இருந்திருப்பீங்க. நான் அப்படிதான் கற்பனை பண்ணிருப்பேன். அப்பாவா இல்லையான்றத அறிவு விளக்கட்டும். எனக்கு அப்படித்தானே தெரியும். இந்த வாசல்ல நிக்கிறேன், நீங்க குரல் எழுப்ப வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன்னா என்ன பொருள்? உங்களை தொடர்பு கொள்ள முடியலன்றது பொருளா இருக்கும். முதலமைச்சர் டெல்லியில அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, குரல் கொடுக்கணுமா இல்லையா? குரல் கொடுத்தாரா? உங்கள்ட்ட மட்டும் தனியா எதுவும் குரல் கொடுத்தாரா விஜய்? இல்ல கேக்குறேங்க. இல்ல விஜய் ஏன் குரல் கொடுக்கணும்?
ஏன் குரல் கொடுக்கணுமா? ஆஹ் நீட் பிரச்சனையை நீட்டுக்கு எதிரானவர் தானே விஜய் தாவேகா. ஆமா, அப்ப அதை குரல் கொடுக்கணும்ல. அதான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. எப்ப கொடுத்தீங்க? இப்ப நடந்துட்டு நேற்று தடி அடிங்க. அதான் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோமே, திரும்ப திரும்ப எது சொல்லணும்? அதான் இருதரப்பு மோதல்னு நீங்க ஒரு கவிதை பாடுனீங்களே அதுவா? ஆமா, இவங்க போய் எதுக்கு நாடாளுமன்றத்தை தாக்குறதுக்கு போறாங்க? ஓ, அப்ப நாடாளுமன்றத்தை தாக்குவதற்கு தானே கரப்பாம்பூச்சிகள் ஊர்வலமாக போனார்கள். எது கரப்பாம்பூச்சி போய் தாக்குதாமா? ஆமா, ஏன்னா ஒரு நாய், புலி, சிங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகம் தாக்குதுன்னா கூட இந்தியாவின் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடக்குதுங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்றத்துல வந்து எலும்ப உரிச்சிருவேன்னு ஒரு உறுப்பினர் பேசுறாரு. அங்க வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி வந்து எலும்பு உரிக்கிறதுக்காக கரப்பாம்பூச்சிகள் ஊர்வலம் போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி, பேசியிருக்க வேண்டியதானே. சும்மா இருக்கிறீங்களே, இப்பயும் சும்மா தானே இருக்கீங்க, பேச வேண்டியதுதானே. இல்ல, இவங்கெல்லாம் வந்து விஜய பார்க்க போறாங்க. இப்ப அறிவுக்கு நான் ஆதரவா இருக்கேன், அறிவுக்கு எதிராக இருக்கேன், அறிவுனுடைய செயல்பாட்டை என்னவா பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. முதலமைச்சரை பார்க்க போனாரு, அங்க நின்று கோஷம் போட்டாரு, அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப திரும்ப முதலமைச்சரை பார்க்க கூட்டு போயிட்டாங்க. அவருடைய கோரிக்கை வந்து முதலமைச்சர் பேசணும்ன்றது. அறிவிட்ட நான் சொல்லல, இன் ஜெனரல் நான் சொல்றேன். முதலமைச்சர் ஏன் வரல அப்படின்ற கோபம் ஏன் வர மாட்டேங்குது? ஸ்டாலினை நோக்கி வருகின்ற கோபம் ஏன் இவரை நோக்கி வர மாட்டேங்குது? எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலினை நோக்கி வரக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத ஸ்டாலினை நோக்கி வரக்கூடிய கோபம் ஏன் விஜய் நோக்கி வர மாட்டேங்குது? நான் வந்து இது அறிவு வச்சு சொல்லல. அறிவு கேட்டது நியாயமானது, அறிவு கேட்கட்டும், அறிவு வந்து தொடர்ந்து அதை பத்தி செயல்படட்டும், அது என்னவாவோ நடக்கட்டும். ஆனா பொதுவாகவே எல்லா சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய பலருமே வந்து விஜய் அவர்கள் முன்வர வேண்டும், அவர் வந்து பேச வேண்டும் அப்படின்றது வந்து ஏன் பேசலன்ற கேள்வியை கேட்காம, ஏன்னா அவரு பேச்சு பயிற்சியில இருக்கிறாரு. அம்மா அப்பா அப்படின்னு, அதனால அவர் பேசணும் அப்படின்னு. அம்மா அப்பா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தைங்க பேச்சு வரலன்னா தாயிட்ட போய் கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு படையல் வச்சு என் குழந்தை பேசணும், என் குழந்தை பேசணும் அப்படின்னு. குழந்தை பேசுறதுக்கு காசு வெட்ட மாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் குழந்தை பேசக்கூடாதுன்னா தாங்க காசு வெட்டுவாங்க. இல்லைங்க, ஒரு வேண்டுதல் சொல்றேங்க. அப்படியே காசு வெட்டி போடுறதா எடுத்துக்க கூடாதியா? ஒரு வேண்டுதல் சொல்றேன். கோடைக்கு போடுறது, பொங்கலாக்கி போடுறது, நாட்கள் அளவு குத்துறேமா மொட்டை. சரி, இப்ப இவங்க ஏன் இப்ப ஏன் பல பேர் வந்து விஜய்க்கு படையல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாமி இறங்கி வரணும்? இல்ல, அது வந்து எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க வந்து ஒரு கல்ட் ஃபிகரா விஜய பார்க்கிறாங்க. அதனால அவர் வந்து இதுக்கெல்லாம் பேசிட மாட்டாரா அப்படின்ற மாதிரியான மனநிலையில இருந்து பேசுகிறார்கள். ஆனா என்னுடைய கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, உங்க கூட பழகக்கூடிய, உங்களோடு நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய போன் நம்பர்ஸ மொபைல்ல வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கடத்தணும்னா, சட்டப்பேரவை செக்ரட்டரியேட் வாசல்ல வந்து நின்று மண்ணெண்ணக்கானோட தீக்குச்சியோட வந்து நின்று, ஐயா எங்களை பாருங்க ஐயா, நீட்டுக்கு பேசுங்க ஐயா, நாடே பத்தி இருக்கீங்களே ஐயா. இல்லங்க சொல்றேன், அப்படிலாம் சொல்லணும். அடுத்து அதானே நீங்க எல்லாரும் வந்து விஜய்க்கு தகவல் ஒண்ணு தெரியப்படுத்தணும்னா, இப்ப விஜய் கூப்பிட்டு அறிவை எதுக்கு பாக்குறாரு? இவ்வளவு பெரிய நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆயிருச்சு. என்ஜாய் என்ஜாமி பாடல் புகழ் அறிவு வாசல்ல வந்து போராட்டம் பண்றாரு. அப்போ நார்த் இந்தியால வந்து விஜய் கல்பட்டி சொல்றது எல்லாம் போயா அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் பில்ட் ஆயிருமோன்னு பதட்டத்துல டக்குன்னு அரெஸ்ட் பண்ண 1 மணி நேரத்துல அந்த வண்டியிலேயே சுத்த விட்டு அறிவை 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி கூட்டியாந்து அறிவை மட்டும், அவங்க ஒரு 4 நண்பர்கள் இருந்திருப்பாங்க போல, அறிவை மட்டும் கூப்பிட்டு வந்து மேல போய் தனியா சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேங்கிறாரு. டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாரு, அவ்வளவுதான். மிச்சபடி சிஜேபியில பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடெஸ்ட் குறித்தோ, நீட்டுக்கு எதிரான முழக்கங்கள் குறித்தோ, அவர்கள் தாக்கப்படுவது குறித்தோ அதை பத்தின எந்த சென்ஸுமே அவர் கிடையாது. எந்த ஜென்சியுடைய அரசியலை கையில எடுத்துக்கிட்டு ஆட்சிக்கு வரணும்னு விஜய் நினைச்சாரோ அவர்களுக்கே ஒரு பெரிய ஆபத்து நடக்குதுன்றப்ப கூட அவர் பேச மாட்டாரு. இன்னொன்னு, விஜய் வந்து என்ன, அவர் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் பேசலையா, எதுக்குமே பேசுனது இல்லையே. 9 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு, அதை கண்டிச்சு பேசினாரா? 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு, அதை கண்டிச்சு பேசினாரா? தமிழ்நாடு முழுக்க வந்து சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவு போடுறவனை பூரா அள்ளிட்டு மீம் போடுறதுக்கு அள்ளிட்டு போறாங்க. அந்த மீம்ல ஹார்ஷா கூட ஒண்ணும் இல்ல, இதுதான் ஆட்சியின் லட்சணமா, இது வந்து கலவரத்தை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. எதுக்காவது வாய திறந்திருக்கிறாரு அந்த முதலமைச்சர்? எதுக்குமே வாய திறக்கல. எதுக்குமே திறக்காதவரை இதுக்கு வா என்ன இதுக்கு வா
இத்தனை 9 ஆணவ படுகொலை நடந்துச்சு, அதுக்கே வரல. இல்ல குறைந்தபட்சம் இப்பயாச்சும் இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களேன்ற இடத்த நோக்கியாவது நம்ம நட வேண்டியது இருக்கு. இல்ல இது ஆணவ படுகொலையாளர்களுக்கு சிக்னல். 6 மாசம் 2 மாசம் முடிஞ்சிருக்குல்ல, இன்னும் 4 மாசம் இருக்கு. நீங்க யாரையாவது கொல்றதா இருந்தா அந்த 4 மாசத்தை பயன்படுத்திக்கிங்க. அப்படியா? அது என்ன சிக்னலோ தெரியல. ஆனா குறைந்தபட்சம் இப்போதாவது விஜய் அது யாருங்க அறிவு யாருங்க முதல்ல அதை கிளியர் பண்ணுவோம். இந்த தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தாவேகா என்கிற கட்சியை தொடங்கிய போது அந்த கட்சிக்கு என்று கொள்கை பாடல் வேண்டும் என்று முடிவு செய்த போது விஜய்க்கு வந்த யோசனையில் வந்த ஒரே பெயர் அறிவு. அத மேடையில அவங்களே கன்ஃபர்ஸ் பண்ணதுதான். அறிவு தான் இந்த பாட்டை எழுதணும்னு கூப்பிட்டு அறிவு எழுதணும்னு கொடுத்தாரு. அறிவு தமிழ்நாட்டின் தலைச்சன் மகனே வருக அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனை விஜய்க்கு கொடுத்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டின் போது அம்பேத்கர் சிலையை கொண்டு வந்து கையில கொடுத்து வாங்க தலைவரே அப்படின்னு சொன்னாரு. கொள்கை பாடல்ன்ற பேர்ல அம்பேத்கர் பெரியார்னு எல்லா கொள்கை தலைவர்களையும் கலந்து கட்டி இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்களே வாவ் வாட் அ மேன் ஹி இஸ் அப்படின்னு மெய்மறந்து சிலாகிக்கிறதுக்கு உண்டான வசனங்களை எழுதி கொடுத்தவர். அப்பேற்பட்ட அறிவு இன்னைக்கு புரூட்டலா கைது செய்யப்படுறார். அவர் மீது ஒடுக்குமுறை செலுத்தப்படுது. இதுவும் ஒரு செய்தி தானே, இதுல இருந்தும் பேசணுங்கிறேன். அப்ப அவர் தாவேகாவை ஆதரித்தவர்களுக்கு தாவேகாவை வந்தா சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அண்ணன் விஜய் தளபதி ஒரு பெரிய நாட்டு வெடிகுண்டு வச்சிருக்கிறாரு. அங்க எப்படி பாஜகவுக்கு வட இந்தியாவில் நாட்டு வெடிகுண்டை மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, இளைஞர்களுக்கு உட்பட அப்பொலிட்டிக்கல் கிரௌடுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி வேலையை விஜய் இங்க இனிஷியலா செய்ய ஆரம்பிச்சாருங்கிறத ப்ரமோட் பண்ண வேண்டியதுதான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில மோடியை நோக்கி அறிவு ஒரு பாட்டு எழுதினாரு, கள்ள மௌனி கள்ள மௌனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பாட்டை இன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா இந்த அரசு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதான் இந்த ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஏங்க தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினருங்க, தூத்துக்குடியில எம்எல்ஏங்க, அவர் என்ன பேசினாரு? அவர் பேசின 10 நிமிஷம் வீடியோவை திரும்ப திரும்ப நானும் எந்த விதத்துல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் எலும்பு இருக்குல்ல. அதுக்குதான் இவங்க சொன்னாங்க, கீதா ஜீவன் சொன்னாங்க ஒரு பதில், எல்லாருக்கும் எலும்பு இருக்கு ஆனா நாக்கில் தான் நரம்பு இருக்காது. இதுதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த நாக்கில் நரம்பு இருக்காது அப்படின்றத. இது நான் ஒரு இவர பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை பேட்டி எடுத்த போது நாக்கில் சுளுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். நாக்கில் நரம்பு இல்லாமல் யாராவது பேசினால் அவர்கள் நாக்கில் சுளுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். அத ஒரு சிலர் இது நம்ம வன்முறையா இருக்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் ரெட்டாரிக்ஸ். இப்ப வீட்டுல குழந்தை ஏதோ ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அப்பா திட்டுவாரு, தோலை உரிச்சிருவேன் அப்படின்ட்டு. அப்ப அப்பா தோலை உரித்து உப்பு கண்டம் போடுவதாக, டொமஸ்டிக் வயலன்ஸ் செய்வதாக, குழந்தையை வன்கொடுமை செய்வதாக மிரட்டினார் அப்படின்ற பிரிவுல அப்பாவை கைது பண்ணலாமா? ஒரு மேடை நம்மள படுக்க வச்சு மாம்பழத்துக்கு தோலை உரிக்கிற மாதிரி உரிப்பாரா? உரிப்பாங்க போல, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவர் பேசுறாரா, எலும்ப உறுதி எலும்பு உடைப்பேன் அப்படிங்கறதனுடைய அது அந்த வார்த்தை தவறுதலான வார்த்தை எடுத்துக்கிறோம்னே வைங்க. அதுக்கு எந்த வார்த்தைக்கான பதில் வார்த்தை? சபாநாயகர்கிட்ட சொல்லி அடுத்த தடவை கதவை பூரா இழுத்து மூட சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில நான் பார்த்த வரையில விவேக் சார் அப்படி கண்ணை காட்டி ரஜினிகாந்த் கதவை மூடுங்கன்னு சொல்லி ஆபீஸ் ரூமுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னா அடிப்பாங்கன்னு அர்த்தம். அதை நீங்க அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட கூடாது. அது அது எந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டதுன்னா அது ஒரு இலக்கியமான உதாரணத்திற்காக சொல்லப்பட்டதே தவிர நீங்க அதை லிட்டரலா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப மார்க்கெட்டையன் பேசுனதையும் அப்படி எடுத்துக்க கூடாது. அதை நீங்க லிட்டரலா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் நரம்பு இல்லாத நாக்கு. ஆமா, அப்ப நாக்குல சுளுக்கு எடுக்கணும் அப்படின்னு யாராவது பதில் சொல்லுவாங்கல்ல, கீதா ஜீவன் மாதிரி. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நாக்கில் சுளுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம முடிச்சதோட அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்து என்று கீதா ஜீவன் சொன்னார்ன்றதை விட்டுருவாங்க. இப்ப நம்மளை நோக்கி அடுத்து வருவாங்க. ஆமா, இப்ப நேத்து ஒரு பத்திரிகையாளரை இவங்க பொன்ராஜ் வழக்குல
தொடர்புடைய ஒரு பத்திரிகையாளர். பொன்ராஜ் வழக்குல தொடர்புடைய பத்திரிகையாளர் சொல்லும் போதே பயங்கரமா இருக்கா? ஒண்ணும் இல்ல. பொன்ராஜ் அவர்கள் ஒண்ணு பேசினாரு. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியினுடைய பதில் அவர் சொன்னாரு. கேள்வியின் உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பூரா விசாரணை பண்றாங்க. பலேல இல்ல இன்னொன்னு இப்போ கருத்து சொல்றாங்க, அது வந்து காயப்படுத்துற மாதிரி சொல்றாங்க, முதலமைச்சரை ஒருமையில பேசுறாங்க, அதனால கைது பண்றோம் அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல. ஒருமையில பேசுவது அப்படின்றத வந்து குற்றமா சிலர் சொல்றாங்க. ஒருமையில பேசுவது தவிர்க்கப்பட வேண்டியதே தவிர ஒருமையில் பேசுவது என்பது குற்றம் அல்ல. முதல்வரை ஒருமையில் பேசினார் அப்படின்றது குற்றமா? எந்த வழக்குல நீங்க குற்றம் சாட்டுவீங்க? அது எப்படி குற்றமாகும்? அது வார்த்தைகள்ல புரிஞ்சுக்கலாம். இல்ல, அதனாலதான் அது வந்து அன்பார்லிமெண்டரி அப்படின்ற வேர்ட்ஸா சொல்றமே தவிர கிரிமினலி மோட்டிவேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்ற கேட்டகிரியில அது வராது. அப்போ அதை வந்து இவங்க கிரிமினல் மோட்டிவேஷனா மாத்துறாங்க. உரிமையில பேசினார் அப்படின்றது வந்து கிரிமினல் மோட்டிவேஷனா மாத்துறாங்க. அப்படி பார்த்தா போன ஆட்சியில மு.க. ஸ்டாலினை வந்து அவ்வளவு பேர் அவ்வளவு உரிமையில பேசுனாங்க. முதலமைச்சரா இருந்த போதே அவ்வளவு உரிமையில பேசுறாங்க. இப்ப வந்து ஆதவர்ஜுனா பேசுனதை போடுவாரு. அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவில்ல. தெரியலனா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நீ வா போ பேசுனதுல எத்தனை அவயவம் இருக்கு. இது எல்லாமே வந்து திமுக ஆட்சியில பேசுனது. இப்ப இதுக்கெல்லாம் தூக்கி உள்ள போடணும்னா ஆதவர்ஜுனாவை 7 வருஷத்துக்கு உள்ள தூக்கி வைக்கணும். அது நாகரிகமான ஒரு அரசு. அவங்க அப்படியே கேஸ் கூட போடாம ஜாலியா விட்டுட்டாங்க. ஆமா, இவங்க வந்து கொள்கை பாடலே எழுதினவரா இருந்தாலும் கூட, அதாவதுங்க திமுகவுக்கு ஒரு நாகுரனிஃபா மாதிரி தாவேகாவுக்கு ஒரு தெருக்குறள் அறிவு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அள்ளி போட்டு தூக்கிட்டு போறாங்க வண்டியில. ஏங்க, கொள்கை தலைவர்களுக்கான கொள்கை பாடல் எழுதினவர் ஒண்ணு. கொள்கை தலைவராக தங்களை அடையாளப்படுத்துறாங்கல்ல அறிஞர் அண்ணாவை, அந்த அறிஞர் அண்ணா குறித்து அருவருப்பான மொழியில ஒருத்தர் பேசுறாருங்க. அத வந்து கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேட்டி கேட்கிறாருங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுதுங்க. இப்ப வரைக்கும் ஒரு வழக்கு இல்லைங்க, ஒரு நடவடிக்கை இல்லைங்க அதுக்கு. அந்த 2 பேர் மேலையும் இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, இல்ல கேஸே போடல, இல்ல கிரிமினல் குற்றவாளிக்கு வரைக்கும் எம்எல்ஏவுக்கு போட முடியுதுல்ல. அப்ப அந்த நபர்கள் குறித்து கேஸ் போடணும்ல. அண்ணாவ என்ன வார்த்தை சொல்லியிருக்க, நீ என்ன போட்டே பண்ண விரும்பி இருக்க என் கொள்கை தலைவர் அப்படின்ற ஒரு பேச்சுக்காவது ஒரு பெட்டி கேஸ் போட்டிருக்கணும்ல. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆனா இந்த குழந்தை அப்படி கிடையாது. இந்த குழந்தை வரும்போதே கள்ள குழந்தையாக வந்தது, பிறகு அது நல்ல குழந்தையாக மாறிவிட்டது. அதுதான் வளர்ப்பு, அதுதான் வார்ப்பு. யார நீ சொல்றனே? நான் யாரையுமே சொல்லல, யாரையுமே சொல்லல, நான் வந்து யாரையுமே சொல்லல. எனக்கு வந்து எல்லா ஜனநாயகவாதிகளும் முக்கியம். ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய, ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருடைய குரல்களும் எனக்கு முக்கியம். நான் வந்து அதுல யாருக்குமே எதிரான, தனி மனிதர்களுக்கு எதிரானவன் அல்ல. சரிதான். இப்போ கோரிக்கை வந்து விஜய்க்கு பக்கத்தில் வைக்கப்படுவது, தமிழ்நாட்டு தான் முதல்ல நீட்டுக்கு எதிரான ஒரு மாநிலமாக தன்னை இந்தியாவில் அடையாளப்படுத்தியது. அந்த மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மையப்பகுதியா இருக்கக்கூடிய டெல்லியில நீட்டுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் போது அமைதியாக இருப்பது போல ஒரு தோற்றம் வருகிறது. நம்ம வரலாறு தப்பா சொல்றோம்னு நினைக்கிறேன். அதுவே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தமிழ்நாடு போராட்டத்தை முன்னெடுத்ததுன்னு சொல்றோம்ல, அது இல்ல. உண்மை வந்து திமுக போராட்டத்தை முன்னெடுத்தது. தமிழ்நாடு கூலா இருக்கு. தமிழ்நாட்டில் யார் முன்னெடுத்தது? தமிழ்நாட்டில் திமுக தானே அந்த ஃபயரை வந்து கிரியேட் பண்ணது. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா திமுகவுக்கு ஒத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்ப திமுக போராடல விட்டுருவோம். திமுகவோடு கூட்டணியில் இருந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக தங்களை கிளைம் பண்ண விரும்பக்கூடிய இன்னும் பல இயக்கங்களும் பல தோழர்களும் பல கட்சிகளும் இருக்கிறாங்கல்ல. திமுகவுக்கே கொள்கையை சொல்லிக் கொடுப்பவர்கள்.
அவங்க இப்ப முன்னெடுக்கலாமே. அவங்க நேரம் சிஜேபி புரோட்டஸ்டுக்கு தமிழ்நாட்டின் முகமாக அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நின்று இருக்கலாமே. ஒய் தே ஆல் ஆர் ஆஸ்கிங் வேர் இஸ் ஸ்டாலின், வேர் இஸ் உதயநிதி. இப்ப ஒரு வீடியோ இப்ப நான் ஒண்ணு போட சொல்றேன், எடிட்டர் போடுங்க. உதயநிதி ஸ்டாலின் சார், உங்களுக்கும் எம்கே ஸ்டாலின் சார், நம்மளுடைய ப்ரீவியஸ் சீஃப் மினிஸ்டர், நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க டெல்லியில ஒரு பெரிய போராட்டம் பண்றோம். அங்க போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இளைஞர் மிஸ்டர் உதயநிதி அண்ணா, ஸ்டாலின் சார், நீங்க ஆசைப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில, தயவு செஞ்சு நீங்க இந்த ப்ரொட்டஸ்டுக்கு ஆதரவு தெரிவிங்க. அவங்க முந்தின நாளே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அவர் ஒருவேளை அந்த போராட்ட பகுதியில இருந்ததுனால அவருக்கு தெரியல என்னன்னு தெரியல. மேபி நம்மளுக்கு லேட்டா அந்த வீடியோ கிடைச்சிச்சான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஜாமர்லாம் வச்சு அடிச்சிருக்கிறானுங்க. அவர் இப்ப சொல்றாரு இது மாதிரி ஆதரவு தெரிவிங்கன்னா அவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. 6 வருஷம் களத்துக்கு போயிட்டாரு. கனிமொழி அவர்கள் பாத்துட்டாங்க. ட்விட்டர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் பதிவு போட்டுட்டாங்க. விஜய் நேரடியா பதிவே போடாம அவருடைய ஐடி விங், அந்த ஐடி விங் ஜனநாயகனுக்கு டிக்கெட் வைக்கிற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஐடி விங்ன்ற பேர்ல திடீர்னு முளைச்சுக்கிட்டு ஒரு பதிவு போடுது. 2 பக்கமும் காவல்துறைக்கும் இதுக்கும் மோதல் நடந்திருக்கிறது அப்படின்னு. அது மோதல் இல்ல, அந்த புரூட்டல் காட்சிகள்ல ஒரு 2-3 போட்டோவை போடுங்க. இல்ல, கரப்பாம்பூச்சி போராட்டத்துல 2 பேருக்கு இப்ப பிரச்சனை இருக்கு. ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு விஜய். ராகுல் காந்தி நேரடியா இதை பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம அனைத்துக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நோ கமெண்ட்ஸ் ஓடினவர் வீட்டுக்கு போய் வீடியோ போட்டாரு. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல அவர் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. எல்லாரும் சேர்ந்து எதை முன்னெடுக்கலாம் அப்படின்ன போது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அழுத்தினதுக்கு பிறகு இதை பத்தி பேசலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க போல. இல்லைன்னா அவர் அயோத்தி காசு கொள்ளையடிக்கப்பட்டார். விவேக் ஒரு படத்துல காமெடியில தனுஷ்ட சொல்லுவார், டே இது நான் போக வேண்டிய சீன்டா. ஆமா சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடக்குமுறை நடக்குதா, எல்லாம் நடக்கட்டும். ஒரு 10 நாள் கழிச்சு அண்ணன் ஒரு பிபிடி எடுத்துட்டு வர்றேன், பிரஸ்ல கூப்பிட்டு போட்டு காட்டுவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு பயிர் விடுங்க, ஓகேவா? அதே யார் போட்டு கொடுப்பா? பிரவீன் சக்கரவர்த்தி போட்டு கொடுப்பாருங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி. இதுல இந்த 2 பேர்ல நீங்க விஜய் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, பாதி ராகுலாவும் இருக்கிறாரு, பாதி மோடியாவும் இருக்கிறாரு. ராகுலை போல ஒரு இஷ்யூவை எப்படி பேசுறதுன்னு தெரியாம, ஒரு என்ன சொல்றது, இலக்கிய உதாரணம் சொன்னாலும் இவங்களுக்கு அது புரியாது. ஒரு மாதிரி வளவழா கொளவழா வாயை திறந்தாதானே வழுக்கும் குழப்பம். வாயில கம் போட்டுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாராவது போராட்டம்னு முன் வந்தா அந்த இடத்துல மோடியா மாறிடுறாங்க. பாருங்க, நாடாளுமன்றத்தையாவது 50 பேர் முற்றுகிட போனா, இங்க 4 பேரு அந்த வாசல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கோஷம் போட்டிருப்பாப்லையா? ஆரம்பிக்கும் போதே அள்ளிட்டாங்க, குண்டு கட்டா அள்ளிட்டாங்க. செக்ரட்டரியேட் வாசல் அப்படின்றதுனால காவல்துறையினுடைய வேலை அல்றது அள்ளிட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, ஒருத்தர் திருக்குறள் அறிவு அவரை எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளியே நின்று ஒரு கோஷம் போடுறாரு. கோஷம் போடுறதுக்கு அங்க வர்றாரு அப்படின்னாலே அப்ப வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. அவர் அங்க கோஷம் போடுறாரு, குண்டு கட்டா அள்ளிட்டு போறாங்க. போலீஸ் அவர்கிட்ட போய் முதல்ல நிதானமா என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. இல்ல சார், நான் இந்த மாதிரி போராட்டம் பண்றேன் அப்படின்னு போலீஸ் நிதானமா அந்த கேள்வியை கேட்டா நிதானமா அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிடும். போலீஸ் அப்படி நிதானமா முடிக்க விரும்பல. போலீஸ் குண்டு கட்டா அள்ளிட்டு போகுது. ஆனா அதே நேரத்துல 4 ஃப்ரேம்ஸ்ன்ற ஒரு பிரைவேட் தியேட்டரை உள்ள பூந்து ஒருத்தர் மிரட்டும் போது வெளியே நின்று வேடிக்கை பார்க்கும் போலீஸ். ஏன்னா அங்க போனவன் இந்து முன்னணி, இங்க வந்தவர் நீளம், இவங்களை அள்ளி தூக்கி ஏத்துவோம். அவங்க பாதுகாப்பு கொடுப்போம். இந்து முன்னணி அதுக்கு பாதுகாப்புங்க. திருவொற்றியூர்ல நம்ம பார்த்தோமே, நம்ம சந்தோஷ் பேட்டி எடுத்திருந்தாரு. அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர் ஒருத்தர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலேயே அந்த பேட்டி பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தது. இவங்க எல்லாம் சொல்றாங்க திமுக என்ன சாதிய மனநிலை கொண்டதாக இருக்கிறது, மத மனநிலை கொண்டதாக இருக்கிறதுன்னு. அந்த திருவொற்றியூர் வட்ட செயலாளர் பேசுறதை கேட்டு பாருங்க. அவ்வளவு நல்லிணக்கமான கருத்துக்கள், இந்துத்துவுக்கு எதிரான கருத்துக்கள், சனாதனவாதிகளுக்கு எதிரான கருத்துக்கள். அவர் சொல்றாரு, 100 வருஷமா இங்க தாங்கல்ல பீஃப் கடை போட்டிருக்கிறோம், 2 சமுதாயமும் போட்டிருக்கிறாங்க, இந்துக்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களும் போட்டிருக்கிறாங்க, அங்க இஸ்லாமியர்களும் போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் ஒண்ணு மண்ணா புழங்குறோம். அவங்க விக்கிறாங்க, நாங்க சாப்பிடுறோம், அவங்க விக்கிறாங்க, இவ்வளவுதாங்க எங்களுக்குள்ள. இனி யாரு குறுக்க ஒருத்தன் வர்றான், அவங்க கூட போலீஸ் வருது. இதேதான் 4 ஃப்ரேம்ஸ்ல நம்ம திருப்பரங்குன்ற ஆவணப்படத்துக்கு நடந்தது.
எந்த ஜனநாயக அமைப்பும் வாய் திறக்கல. இப்பயும் திறக்கலையே. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கோ அவருடைய தரப்பினருக்கோ இப்போது வரை தெரியுமான்னு கூட தெரியல. தெரிஞ்சாலும் அவர்களுடைய அமைதிதான் மேலும் மேலும் விஜய் மாதிரியான நபர்களுக்கு கொம்பு சீவி விட்டு கொண்டே இருக்கு. அது என்னதான் சாஃப்ட் கார்னரோ தெரியல. அது சாஃப்ட் கார்னரா மட்டும் எனக்கு தெரியல. இப்போ நண்பர்கள் கூட பலர் பேசும்போது அவ்வளவுதான், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க விஜய் ஆதரிச்சவங்க எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க, இனிமே விஜய்க்கு ஆதரவா எவன் கருத்து தெரிவிச்சானோ அவன்லாம் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ல இருந்து சினிமா பிரபலம் வரைக்கும் இந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை மாட்டிக்கிட்டு ஓட்டு போட்டவங்க முதற்கொண்டு எல்லாரும் கதற போறானுங்க அப்படின்னு ஒரு நண்பர் பேசிட்டு இருந்தாரு. அப்படிலாம் யாரும் கதற போறது இல்லைங்க. ஏன்னா அவன் பூரா பேரும் விஜய் ஜெயிக்கணும், விஜய் ஜெயித்தா ஒரு மாற்றம் வரும்லாம் ஓட்டு போடல. அவன் பூரா திமுக ஒழியணும், திமுக நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டவன். தமிழ்நாடு நல்லா இருக்க கூடாது, திமுக ஜெயிக்க கூடாது, இந்த மனநிலையில ஓட்டு போட்டவன்ட்ட போய் அவன் கடைசியா நாளைக்கு நீங்க சிவகார்த்திகேயனோ பிரதீப் ரங்கநாதனோ யார் கட்சியா இருந்தாலும் நின்றுவான். அவர் தான் ரஷ்ய புரட்சி எல்லாம் பேசுறாருல. அது ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது என்ன என்ன புரட்சி, ஒரு பக்க அறிக்கையில அது ஒரு அற்புதமான வார்த்தை, அதை மறந்துட்டேன். அது அப்படி ஒரு கிளைம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு அமைச்சருடைய துறையில ஊழல் நடக்கும், ஆனா அந்த ஊழலுக்கு அந்த அமைச்சர் தொடர்புல இருக்க மாட்டார், அந்த அமைச்சர் சம்பந்தம் கிடையாது. ஆமா ஆமா, அதிகாரிகள் செஞ்சுட்டாங்க. நாங்கள் நம்பவில்லை, நாங்க நம்ப மாட்டோங்க. நீங்க நம்புனீங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல சார், சம்பவம் நடந்துச்சா இல்லையான்றதுதான் பிரச்சனை. அது இல்ல இன்றைய சூழல், நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில இந்தியா முழுவதற்குமான ஒரு வெப்பன் சப்ளையரா தமிழ்நாடு இருந்தது. இன்னைக்கு அந்த வெப்பன்ல 2 மாசத்துல துருப்பிடிக்க வச்சிட்டாங்க. அந்த வெப்பன் என்ன ஆச்சுன்னே தெரியல. தமிழ்நாடு தவறான முன்னுதாரணமாக இந்தியாவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஏன்னா 1947 சுதந்திரம்னா 47ல இருந்தே தமிழ்நாடு அகில இந்திய அளவுல பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரெலவெண்டான ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கு. 47 சுதந்திரம் குறித்து பெரியார் சொன்ன கருத்து, அதுல அண்ணாவினுடைய கருத்து, அதற்கு பிறகு 49ல திமுக உருவாக்கம், 50ல அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான போராட்டம், இப்படி வரிசையா ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அகில இந்திய அரசியல்ல ப்ரொக்ரெசிவான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் ராகுல் காந்திக்கெல்லாம் நீட்டை பத்தி ஒரு இளவும் தெரியாது. மு.க. ஸ்டாலின் இருக்க கண்டு தொடர்ந்து பேசி புரிய வச்சு அதுக்கு பிறகுதானே அவங்க வர்றாங்க. நான் 2019 பார்லிமெண்ட்ல போய் ராகுல் காந்தி என்னங்க சொல்றாரு, தமிழ்நாடு நீட்டு வேணாம்னு சொல்லுது, நீங்க நீட்டு அவங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு ஏன் நீட்டு வேணாம்னு ராகுலாலேயே சொல்ல தெரியாது, இந்தியாவுக்கு ஏன் நீட்டு வேணாம்னு சொல்ல தெரியாது. இப்ப இவன் போராடுறான்ல. இப்ப இவங்க பிரச்சனையே என்னன்னா, ராகுல் காந்தி பிரச்சனையே என்னன்னா, முறைகேடுகளை சரி செய்யும் தான் நிப்பானே தவிர நீட்டு வேண்டாம்னு பேச மாட்டான். ஏன்? அது அவங்க பிரெயின் சைல்டு. ஏங்க சிஜேபிக்கு அவ்வளவுதாங்க ஐடியா. ஆமா, சிஜேபியோட 3 நிபந்தனைகளையும் தர்மேந்திர பிரதான் விலகணும். பாயிண்ட் 1. 2, சரியான நடவடிக்கைகள் அவர்கள் மீதெல்லாம் எடுக்கப்பட வேண்டும். அந்த கொஸ்டின் வினாத்தால் நீக்கினத ஓகே. 2, 3 திருப்பி ஒழுங்காக நடத்துவதற்கு உண்டான உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். இதுல எங்க நீட்டு விலக்கு இருக்கு? இதுக்கு மு.க. ஸ்டாலின் வான்றாங்க. கிட்னி எடுக்க கூட நான் 5 வருஷம் பார்த்து என்னடா சொல்லி கோரிக்கை, நான் நீட்டு வேணாம், நீ என்ன சொல்லுவ, டக்குனு அபினவா அந்த மைப்பூஸ் வாங்கினாரு, அவரே சொல்லுவாரு, சோ சார் தேர் இஸ் நீட் இஸ் வெரி ரிலவெண்ட் அண்ட் வெரி வேல்யூபிள் ஃபார் அஸ் அப்படின்னு நடந்து வைங்க. என்ன சொல்லிட்டு வருவீங்க? உங்க போராட்டத்துக்கு ஆதரவு அவ்வளவுதான் தெரிவிக்க முடியும். அதை தாண்டி அந்த களத்தை போய் முன்னிறுத்தி பயன்படுத்தி கடைசியா ஒட்டுமொத்த சிஜேபியே நீட்டை வேணும்னு சொல்லிருச்சு, மூக்கு ஓடப்பட்டு போயிட்டாங்க திமுக அப்படின்னு. அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். ஆமா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் கரப்பாம்பூச்சிக்கு ஆதரவா எதிர்ப்பான்றது 2வது. ஆனா இது ஒரு சூழல். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு நாம நம்முடைய நீட்ட எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்க வேண்டும், அகில இந்திய அளவுல முன்னெடுக்க வேண்டும். அதை அங்க அவங்கள போய் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே கூட ஆரம்பத்துல என்னவா இருந்தது, அது ஒரு போராட்டம் அப்படின்ற பேர்ல வந்தாலும் கூட ஆரம்பத்துல அதுக்குள்ள அரசியல் ரொம்ப குறைவு. பிறகு பல இடதுசாரி அமைப்புகள்லாம் உள்ள வரதான் அது வெவ்வேறு படிநிலைகளை போய் சேருது. பீட்டான்ற அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அவனை கார்னர் பண்ணு, அவன் தான் பிரச்சனையினுடைய மூலப்புள்ளி, பீட்டாவை பாக்குறாங்க. அடுத்து
பீட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பீட்டாவுக்கு யார் மந்திரியா இருக்கிறா, மேனா பீட்டா வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அப்ப அதுக்கு மினிஸ்டர் வந்து மேனகாந்தி, அப்ப அங்க குடி, இப்படி ஒவ்வொன்னா போகுது. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த பெப்சி கோக்கு அது இதுன்னு பல பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி அது வந்து ஒரு சூழலியல் அரசியல் தொடர்புடையதா அது மாறுது. இவ்வளவும் நடக்குது இல்ல. இந்த மாதிரி அங்க போய் செய்யணுமே தவிர, ஆமா நாங்களும் வந்து முறைகேட்டுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டே முறைகேடு அப்படின்றதுதான் தமிழ்நாட்டிற்கும் அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய ஒற்றை நிலைப்பாடு, பாஜக தவிர. அதுலயும் நயினார் நாகேந்திரன் தலைவராக அவர் தான் இருக்கிறாரு, மாறல இன்னும் அவர்தான் இருக்கிறாரு. ஆனா கட்சி தான் அவரை இருக்காரு. மாத்தி தானே மாணிக் தாக்கூர் போட்டாங்க. ஓ சாரி, அது காங்கிரஸ் அது செல்வ காங்கிரஸ்ங்க. பெருந்தகை. சரி சரி சரி. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அது வந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, அதனால நயினார் நாகேந்திரன் மாத்திட்டாங்களோன்னு நினைச்சேன். நயினார் நாகேந்திரன் வந்து சட்டப்பேரவையில் என்ன சொன்னாரு, தமிழர்களுக்கு எது நல்லதோ அதில் அனைத்து கட்சிகளோடும் நாங்கள் உடன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிநடப்பு பண்ணாரு. வெளிநடப்பு முன்னாடி சொன்னது இதுதான், நாங்க இந்த மசோதாவை எதிர்க்கிறோம்லாம் சொல்ல முடியாது அவங்களால, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உணர்வு அப்படி. அப்ப இத வந்து எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு நீட்டே முறைகேடு, அந்த நீட்டிலும் உள்ளுக்குள்ளேயும் முறைகேடு இருக்கு அப்படின்றது ரெண்டாவது. நீட்டே முறைகேடுன்ற அந்த முதன்மையான குறிக்கோளை வச்சு இவங்க வந்து அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கணும், அல்லது இவங்க அதை சொல்லணும். தர்மேந்திர பிரதான் இருக்கிறாரு இல்லைன்றது இல்ல பிரச்சனை, நீட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் இல்லாம இருக்கலாம், ஆனால் நீட் இருக்கும். இது வந்து மேக்கிங் சம்மன் அக்கௌண்டபிள் கிடையாது. சீதாராமனை போட்டா எப்படி இருக்கும்? இவர் வெங்கட்ராமனை போட்டா நல்லா இருக்கும்ல. அப்ப அந்த அந்த சிஸ்டம்ல தான் பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அந்த எக்ஸாம வந்து காலி பண்ணாம வேற எதையும் பேச முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, தர்மேந்திர பிரதான மாத்துன்றாங்க. தர்மேந்திர பிரதான் தான் நீட்டை கொண்டு வந்ததா? நீட்ல முறைகேடு வந்து தர்மேந்திர பிரதானுக்கு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் இருக்கும் போதும் நடந்துகிட்டு இருக்கு, தர்மேந்திர பிரதான் இல்லைன்னாலும் நடக்கும். அப்ப இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லயே பல லூப் ஹோல்ஸ் இருக்குது. என்னன்னா, தர்மேந்திர பிரதான் விலக சொல்றது, அதாவது மேக்கிங் சம்மன் அக்கௌண்டபிள் அப்படின்றதற்காக, அது ஓகே, நம்மளும் அதை வலியுறுத்துறோம், வரவேற்கிறோம். ஆனா ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்மளுக்கு மும்மொழி கொள்கை சார்ந்தவர் சொன்ன கருத்துக்கள், பொய் சொன்ன விஷயங்கள், அது வந்து அன்அக்கௌண்டபிளா இருக்கிறாருன்றதுனால அவரை விலகட்டும், ரைட்டு. ஆனா பிரச்சனை நீட் இல்ல, அந்த நீட்ல முறைகேட மட்டும்தானே சொல்றேன். நீட்டே முறைகேடுன்ற பிரச்சனைக்கு நீ எப்பதான் வருவ? அப்ப இவர்கள் வந்து வேற ஒரு அளவீட்டுல நீட்டை பாக்குறாங்க. அப்படிங்கும் போது ஒண்ணு, இப்ப ஸ்டாலினை கூப்பிடுறாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்களா, இவங்க போய் இந்த கருத்து சொல்லும் போது அதை ஏத்துக்கிறாங்களா இருந்தா அது வேற. மாறாக நாங்க இப்படித்தாங்க, எங்களுக்கு நீட்டு வேணும், நாங்க மெரிட் தான். இப்ப இடஒதுக்கீட்டுல இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? கர்மாம்பூச்சிக்கு அப்படியான நிலைப்பாடு தெளிவு எதுலையுமே கிடையாது. இதுதான் பிரச்சனை. அப்ப இப்படி வந்து தெளிவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு மௌனமாக இருக்கிறது. தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிகள் இன்றைக்கு ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் இந்தியா என்ன செய்கிறார்கள், அது என்னன்னே தெரியல. என்னவென்றே தெரியாதவர்கள் தமிழ்நாடு, இப்போதைய தமிழ்நாடு அவர்கள் தான். சொல்லுங்க, ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான், அது என்ன இளவுன்னு தெரியல, தள்ளி வச்சு. வெறும் டப்பா போய் கொண்டிருக்கிறது. வெறும் காலி டப்பாவா? காலி டப்பா உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு வச்சு. ஆக மொத்தத்தில் வட இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை நோக்கி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நோக்கி அவர்களுடைய வாய்ஸ் என்ன அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒரு கேள்விகள் வர ஆரம்பித்திருக்கிறது. அதுல ஹீரோயிசம் காட்டுறதுக்காகவாது விஜய் பேசணும் அப்படின்னு தாவேக்காவை சார்ந்த சில நபர்களே வந்து அங்கனைக்கு அங்கன கிசுகிசுக்கிறாங்க. அவங்களாம் அப்படி கேட்கறவங்கள்ட்டையும் வந்து 10 செகண்டுக்கு வெட்டி போட்டு இந்த கிளிம்சஸ் போட்டு விட்டுறாங்க. ஜனநாயகன்ல இருந்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு அப்படின்னு போட்டு அவங்க என்ன டைவர்ட் ஆயிடுறாங்க. அண்ணா, அண்ணாவுக்கு அழகான ஒரு குட்டி தொப்பை இருக்கு, அண்ணாவுக்கு அழகா நெத்தியில ஒரு பொட்டு இருக்கு, அண்ணா அழகா ஒரு கோட் போட்டிருக்காரு அப்படின்னு டைவர்ட் ஆகி போயிடுறானுங்க. அவங்க இது நெத்தியில போட்ட வை, நேரா நிமித்தி வைன்னு என்னங்க இது? ஆனா இதெல்லாம் பாக்கலையா நீங்க சோசியல் மீடியால செலிப்ரேட் பண்றானுங்க. அதுலயே அண்ணாவோட குட்டி தொப்பெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அண்ணானா அவங்களுக்கு விஜயன், விஜயனா? விஜயன் இப்ப வெளியே தானே இருக்கிறாரு. இருங்க, நியூஸ் மினிட் நண்பர்கள்ட்ட கேட்டு வரேன், வெளியில இருக்காரா உள்ள இருக்காரா பாப்போம். இருக்குது.